ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜிவி சேனலின் அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஸ்ரீ ராம நவமியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகாவிஷ்ணுவுடைய 7வது அவதாரம் தான் இந்த ராமர் அவதாரம். ஒரு மகன் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழணும், ஒரு பெண்ணுக்கு கணவனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டுக்கே அரசன் ஆனாலும் ஆணவம் இல்லாத எப்படி நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக கடவுளே மனிதனாக மனிதனுக்காக உருவெடுத்து வாழ்ந்து காட்டிய அவதாரம் தான் இந்த ராமர் அவதாரம். ஒரு அற்புதமான அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். தசரத மன்னருக்கும் கௌசல்யாக்கும் பிறந்தவர் தான் இந்த ராமர். இவர் பிறந்த இந்த நாளை தான் நம்ம ராம நவமியாக கொண்டாடுறோம். பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியில் ராமபிரான் அவதரித்திருக்கார். வட இந்தியாவில் சில பகுதிகளில் ராம நவமி 9 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது ராம நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் 2023 ஸ்ரீ ராம நவமி எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி இரவு 11:49 இருந்து தொடங்கிடுது. மார்ச் 31ஆம் தேதி அதிகாலை 1:40 வரைக்கும் இருக்குது. அப்போது மார்ச் 30ஆம் தேதி முழு நவமி திதி இருக்கிறதுனால அன்றைய தினம்தான் ராம நவமி. இப்போது அடுத்ததாக ராம நவமி அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அன்றைய தினம் காலையிலேயே நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. வீட்டில் ராமர் படம் இருந்துச்சு அப்படின்னா சந்தனம், குங்குமம், பூ வச்சுடுங்க. முக்கியமாக துளசி மாலை உங்களால் சாத்த முடிஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம். கோவில்லையும் கூட அன்றைக்கி நீங்கள் துளசி மாலை ராமருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் அதே மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் பூஜை செய்யும்போது மேலும் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், பூ, தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் வைக்கலாம். சிலருக்கு பானகம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. வெல்லம் கலந்த தண்ணீர் அதை நீங்கள் ஒரு கிளாஸில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துளசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இனிப்பு பாயாசம் எது வேணாலும் வைக்கலாம். வடை செஞ்சு வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். இது எல்லாமே செய்யணுமா, 3மே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதை செய்யலாம். 3மே வச்சு படைக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை செய்யலாம். முக்கியமாக அன்றைய தினம் நீங்கள் ராமர் பாடலோ இல்லை நாமமோ ஏதோ நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அப்படி தெரியல அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இந்த சிம்பிளான மந்திரத்தை சொன்னாலே போதும். இந்த நாமம் ஒலிக்கிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது ஸ்ரீராமரை வழிபடும் போது நமக்கு சீதையோட அனுகிரகமும் அப்புறம் லக்ஷ்மணருடைய அனுகிரகமும் அதோடு கூட சேர்த்து ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடிஞ்சால் 108 தடவை இல்லது 1008 தடவை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு முறையாவது அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் அன்றைய தினம் சொல்லிக்கலாம். அன்றைய தினம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். பால், பழங்கள் இல்லைன்னா பழச்சாறு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த நாமத்தை ஃபுல்லாக எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கவும் செய்யலாம். அதாவது கேசட் இருந்தால் நீங்கள் இந்த நாமத்தை நீங்கள் கேட்கலாம். இல்லை வேறு பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா 108 தடவை ஸ்ரீ ராம ஜெயம் நீங்கள் எழுதலாம். இல்லை 1008 தடவை நீங்கள் எழுதலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம பானகமும் நீர்மோரும் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி மற்றவங்களுக்கும் அன்றைக்கி நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா காட்டில் இருந்தப்போ ராமருக்கு பார்த்திங்கன்னா பானகமும் நீர்மோரும் ரொம்ப இஷ்டப்பட்டு பெரும்பாலான நாட்கள் அவர் அதை சாப்பிட்ருக்காரு. அதனால் இப்படி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம நினச்ச காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேறும். மேலும் ஸ்ரீ ராம நவமி அன்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் பிரிந்த தம்பதியினர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு மனமார ஸ்ரீ ராமரையும் சீதையும் வணங்கி நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ராம நவமி அன்று நம்ம வழிபாடு கட்டாயம் செய்யணும். நமக்கு இருக்கிற நோய், நமக்கு இருக்கிற பகை எல்லாமே விலகி போயிடும். வீட்டில் செல்வ வளம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியோடு குடும்பத்தினர் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கும் இந்த ராம நவமி விரதமும் வழிபாடும் ரொம்ப முக்கியம். அன்றைய தினம் உங்களால் முழு உபவாசம் இருக்க முடிகிறவங்க உபவாசம் இருக்கலாம்.
இல்ல உடல் நல குறைவு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பால், பழம், பழரசம், அப்புறம் அவல் இதெல்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். விரதம் இருந்துட்டு, நீங்க மாலை நேரத்தில திரும்பவும் பூஜை பண்ணிட்டு, உங்களுடைய விரதத்த நீங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா என்ன வச்சிருக்கீங்களோ, அத நீங்க சாப்பிட்டுக்கலாம். வழிபாடுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே நவமி திதி பொறந்துடுறதுனால, அன்றைய தினம் அதாவது ராம நவமி அன்று அதிகாலை நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல இருந்தே நீங்க வந்து உங்களுடைய பூஜைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை ராம நவமி வர்றதுனால, அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ராகு காலம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. ஆனா, நம்ப வந்து என்ன பண்ண போறோம், காலையில அல்லது மாலை நேரத்தில தான் வந்து நீங்க பூஜை பண்ண போறீங்க. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 6, 7:30 காலையிலேயே இருக்கு. அப்போ 6 மணிக்கு முன்னாடியே நீங்க பூஜை பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா 7:30 மணிலேருந்து 9 அல்லது 10 மணிக்குள்ள நீங்க பூஜை பண்ணி முடிச்சிடலாம். காலையில பூஜை பண்ண டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, மாலை நேரத்தில நீங்க 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பூஜைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தையும் நீங்க தாராளமா முடிச்சுக்கலாம். அருகாமையில இருக்கிற கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. பெருமாள் கோவில், ராமர் கோவில் இருந்தா ரொம்ப விசேஷம். இல்ல ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா நீங்க அங்கேயும் போயிட்டு வரலாம். இந்த ராம நவமி பார்த்தீங்கன்னா, 9 நாள் வந்து விசேஷமா கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னேன். இறுதி நாள்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமருக்கும், சீதா தேவிக்கும் கல்யாண வைபவம் வந்து செய்வாங்க. இது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமருடைய பாதத்துக்கு பூஜை செய்வாங்க. அது செஞ்ச பிறகு தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. இத பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அதாவது உங்களோட அருகாமையில கோவில்ல இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அங்க போய் தரிசனம் கண்டிப்பா அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ராமர் பட்டாபிஷேகம் செய்ற மாதிரி படம் உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னா ரொம்ப விசேஷம். அத நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு நீங்க எப்பயுமே பூஜை பண்ணலாம். அது குடும்பத்தில இருக்கிற ஒத்துமைய எப்பயும் ஞாபகப்படுத்தும். ஏன்னா, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கணவனாகவும் இருந்திருக்கார், நல்ல மகனாவும் இருந்திருக்கார், நல்ல அரசனாவும் இருந்திருக்காரு. அத விட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சகோதரனாவும் இருந்திருக்காங்க. அதனால வந்து குடும்பத்தில இந்த படம் வந்து முக்கியமா வைக்க வேண்டிய ஒரு படம். உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னா, நீங்க வாங்கிட்டு வந்து கட்டாயம் வச்சு அத நீங்க வழிபாடு செய்யுங்க. அதுபோக உங்க வீட்ல வந்து ராமர், சீதை, அப்புறம் லக்ஷ்மணர் இவங்க 3 பேரு சிலை இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து அன்றைய தினம் அபிஷேகம் செய்யலாம். ஒத்தப்படையில உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ, அந்த பொருட்கள வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம். கூட வந்து ஹனுமர் இருந்தாலும் பரவால்ல, இல்லனாலும் இவங்க 3 பேர மட்டும் வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். ராம நவமிக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்றது அப்படின்றத இந்த பதிவில பார்த்தோம். இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மேலும் இதே போல முக்கியமான வீடியோஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.